ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போது நம்ம கிளாத்தோட மெஷர்மெண்ட்டை எப்படி பார்க்கலான்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிகினர்ஸுகளுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ. ஏன் கேட்டிங்கன்னா, இப்போ தான் வெளியே வாங்கி தைக்க போகிறேங்கிறவங்க கண்டிப்பாக கிளாத்தோட மெஷர்மெண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் இங்கே 3 வகையான கிளாத் எடுத்துக்கிறேன். ஒன்று பட்டு சாரியோடது, ஒன்று சாரிலேருந்து கட் பண்ணது, ஒரு காட்டனோடது. இப்போ இந்த பட்டு சாரி ப்ளவுஸோடத நம்ம அளந்து பார்ப்போம். இப்போது நீங்கள் வெளியே போய் நீங்கள் 1 மீட்ரு அந்த மாதிரியெல்லாம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு அவங்க சென்டிமீட்டரில் தான் அளப்பாங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 100 சென்டிமீட்ரு 1 மீட்ருங்கிறது அர்த்தம். நமக்கு இந்த டேப்பில் 1.5 மீட்ரு வரைக்கும் அளந்துக்கலாம். ஏன்னா 150 சென்டிமீட்ரு வரைக்கும் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பார்டரை பார்த்திங்கன்னா, இந்த பார்டரில் கரைப்பகுதி இருக்குது, திக்னஸ்ஸாக இருக்கும். அதனால் நம்ம அங்கே அளக்க வேண்டியதில்லை. இந்த இது இருக்குது பார்த்திங்களா, பிசுறு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துலேருந்து நீங்கள் அளந்து பார்க்கணும். இப்போது இந்த கிளாத்தோட அளவு வந்துட்டு நம்ம சென்டிமீட்டரில் அளந்து பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் அந்த பிசுறு பகுதி இருக்குது இல்லைங்களா, அங்கேருந்து நீங்கள் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.5 மீட்டர் இருக்குது, 150 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போது 150னா 1.5 மீட்டர் இருக்குது. இந்த ப்ளவுஸில் நீங்கள் லாங் ஸ்லீவு வச்சுக்கலாம், போட் நெட்டு இந்த மாதிரி டிசைன் எல்லாமே பண்ணிக்கலாம். ஏன்னா 1.5 மீட்டர் இருக்குது. இதே பார்த்திங்கன்னா, இது வந்து கிளாத்து சாரீலேருந்து கட் பண்ண கிளாத்து. இது நிழல் தெரியும். இது நீங்கள் லைனிங் கிளாத் வச்சுட்டு தான், லைனிங் கிளாத் அட்டாச் பண்ணி தான் தைக்கவே முடியும். இதில் பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த நீளத்தை நீங்கள் அளந்து பார்க்கணும். அகலம் கம்மியாக இருக்குது. இப்போ நீளத்தை நீங்கள் அளந்து பார்க்குறீங்க. அளந்து பார்க்கும்போது எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப லேஸாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 80 மீட்ரு பக்கம் வருது. அடுத்தது இது காட்டனு. இந்த காட்டன் ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த கரைப்பகுதியில் இந்த நீளத்தை அளக்கும்போது எவ்வளோ வருதுன்னா 87-90 வருதுங்க. இது மீடியமாக அளவு இருக்கிறவங்களுக்கு, உடம்பு இருக்கிறவங்களுக்கு இது சரியாக இருக்கும். இதே நீங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்கள் கிளாத் வாங்கும்போதே கேட்டுக்கணும். எப்படின்னா, உங்களுக்கு லாங் ஸ்லீவ் வேணுமா, நெக் எப்படி வேணும் எல்லாம் கேட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த கிளாத் பத்துமாங்கிறதும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தைச்சி கொடுங்க. எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாது. எப்போவுமே நீங்கள் கிளாத்தை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும். அவங்க கொடுக்குற ப்ளவுஸு, அளவு ப்ளவுஸுக்கு இந்த ப்ளவுஸ் பிட் சரியாக வருமாங்கிறது செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்